5th ஜூலை 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தமிழ் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். 7 பர்ஜி இது ஒரு த்ரில்லர் ஹாரர் ஃபிலிம். இந்த படத்தை ஹாரோன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சோனியா அகர்வால், ஸ்மிருதி வெங்கட், சித்தார்த் விபின், ஸ்னேகா குப்தா, சுப்ரமணியன் சிவா லீடோட நடிச்சிருக்காங்க. ராஜீவ் வர்ஷான்னு ஒரு கப்பல் இருக்காங்க. அவங்களுக்கு 5 வயசுல ராகுல்ன்ற பையன் இருக்கான். அவங்க புது ஃபிளாட்டுக்கு குடியேறப்போ அங்க பல அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கவுண்டம்பாளையம் இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். பழனிசாமின்னு ஒருத்தவன் நல்ல மதிப்பு மரியாதையோட கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஊர்ல இருக்கான். அப்ப அவனோட பொண்ணான மங்கை வந்துட்டு லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் யமகாதகன் இது ஒரு தமிழ் சோஷியல் டிராமா ஃபிலிம். சபிக்கப்பட்ட கிராமத்துல வாழ்ற மக்கள் வந்து தலைமுறையா சாபத்து கீழே வந்து துன்பப்பட்டு இருக்காங்க. அந்த துன்பத்துக்கு பின்னாடி இருக்கிற புதிரை அவங்க எப்படி கண்டுபிடிச்சு அந்த சாபத்துல இருந்து வெளில வராங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா நானும் ஒரு அழகி இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். அடுத்ததா டெஸ்மிகபிள் B4 இது ஒரு ஹாலிவுட் அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. ஜூலை 5, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். பார்ட்னர்ஸ் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை நவீன் ஜான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல தயான் ஸ்ரீனிவாசன், கால்பவன் சஜோன், ராணி டேவிட் ராஜ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி ஃபைசல் அலி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் சுனில் எஸ் பிள்ளை பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் அலெக்ஸ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா கனகராஜம் இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். ராமநாதன் ஒரு ரிட்டையர்டான மிலிட்டரி சோல்ஜர் இருக்காரு. ரிட்டையர் ஆகி 10 வருஷமா ஒரு ஜுவல்லரி ஷாப்ல செக்யூரிட்டியா ஒர்க் பண்றாரு. ஒரு நாள் வேணுன்ற ஒருத்தவங்க கூட சண்டை வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா எழுத்தோலா இது ஒரு ஃபேமிலி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை சுரேஷ் உன்னிகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல நிஷா சாரங்கி, சங்கர் பானிகர், ஹேம்நாத் மேனன், ஜெயகிருஷ்ணன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. அடுத்ததா ஒரு ஸ்மார்ட் போன் பிரணயம் இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். பிரியங்கான்னு ஒருத்தவர் ரோனின்றவங்க கூட போன் மூலமா பழகி லவ் பண்றாங்க. ஆனா நேர்ல பழகுறப்ப அது அப்படியே மாறிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஜூலை 5, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். 14 இது ஒரு மிஸ்டர் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த படத்தை தங்கட்டி லட்சுமி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்ல நியோல் சியான், ராம் ரத்தன் ரெட்டி, விஷாகா திமான், போசானி கிருஷ்ண முரளி, ஸ்ரீகாந்த் ஐயங்கார் லீடர்ல நடிச்சிருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி கரெக்டா கரண்ட் சிஎமோட பையன் இறந்துடுறான். அதை கண்டுபிடிக்க ஒரு ரிட்டையர்ட் IAS ஆஃபீஸர் ட்ரை பண்றாரு. அப்ப பல சீக்ரெட்ஸ் வெளி வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றது அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு கல்யாண் நாயக் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஷாய்நாத் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஜானகி ராமராவ் பிரமஜு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா டெஸ்மிகபிள் B4 இது ஒரு அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி டிராமா ஃபிலிம். இந்த படத்தை கிறிஸ் ரெனா டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2017 ரிலீஸ் ஆன பார்ட் 3 ஓட கண்டினியூஷன் தான் இந்த ஃபிலிம். குரூக்கு இந்த ஃபிலிம்ல குழந்தை பிறகுது. அதை வளர்க்க கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ கிரிமினல் மாஸ்டர் மைண்டான மேக்ஸிமல் லிமால் ஜெயில இருந்து வெளியில தப்பிச்சு வந்து இவங்களை பழி வாங்க நினைக்கிறான். அப்போ என்னெல்லாம் நடக்குது? அதே டைம்ல அந்த ஒரு 5 மினியான்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. ஒருத்தவன் நல்லா ஸ்ட்ராங்கா, ஒருத்தவன் நல்லா பறக்க முடியும், ஒருத்தவனோட கண்ணுல இருந்து லேசர் விட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துல ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிலிம்க்கு 3மே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஜூலை 5, 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். ஜிகார் இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். ஜீவான்ற ஒரு லோன் ரெக்கவரி ஏஜென்ட் பெங்களூர்ல இருக்கான். அப்ப அவனோட ஃப்ரெண்ட் இறந்தனால அவனோட சொந்த ஊருக்கு போறப்ப அவனோட லவரை மீட் பண்றான். அப்ப என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா காத்தாடி இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். சதீஷ் மேலமட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல அக்ஷித் சசிகுமார், லாவண்யா சஹோகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணணும்னு நினைக்கிறா. அதுக்காக என்னெல்லாம் பண்றா, யாரெல்லாம் மீட் பண்றா அப்படின்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா காகடா இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். பைரவக்கோட்டை கெம்பனஹல்லிஸ்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரோட பசங்களுமே லவ் பண்றாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்கும் சுத்தமா ஆகவே ஆகாது. அதை மீறி அவங்க எப்படி வந்து மேரேஜ் பண்ணிக்க போறாங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா பிசி பிசி ஐஸ்கிரீம் இது ஒரு ரொமான்டிக் டிராமா ஃபிலிம். இந்த படத்துல டிப்ரெஸ்டான வாழ்க்கையவே வெறுத்த ஒரு கேப் டிரைவர் இருப்பான். அப்ப அவர் ஒரு மிஸ்டீரியஸான பொண்ணு வந்து கார்ல ஏறா. அதுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படி ஆகுது, எப்படி மாறுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ஷட்டபிஷா இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஃபிலிம். 5th ஜூலை 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். டெஸ்பிகபிள் B4 இது ஒரு அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். இந்த படத்தை கிறிஸ் ரெனா டைரக்ட் பண்ணியிருக்காரு. 2017 ரிலீஸ் ஆன 3rd பார்ட்டோட கண்டினியூஷன் தான் இந்த ஃபிலிம். குரூக்கு குழந்தை பிறகுது. அதை வளர்க்க கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ கிரிமினல் மாஸ்டர் மைண்டான மேக்ஸிமல் லிஜ்மால் ஜெயில இருந்து தப்பிச்சு இவங்களை பழி வாங்குறதுக்காக வரான். அப்போ என்னெல்லாம் நடக்குது? அதே டைம்ல ஒரு 5 மினியான்ஸுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க. அது மூலியமா அவங்களுக்கு சூப்பர் பவர்ஸ் கிடைக்குது. ஒருத்தவன் நல்லா ஸ்ட்ராங்கா, ஒருத்தவனால பறக்க முடியும், இன்னொருத்தவனால கண்ணுல இருந்து லேசர் வரும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர்ஸ் வருது. இதெல்லாம் வச்சு என்ன பண்றாங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்ல ஆல்ரெடி 3 பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. 3மே சூப்பரா இருக்கும், காமெடியா இருக்கும். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். இந்த ஃபிலிம் கிலிமினேஷன் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. யுனிவர்சல் பிக்சர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கில் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை நிகில் நாகேஷ் பட் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல லக்ஷ்யா, ராகுல் ஜியால், டானியா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நியூ டெல்லிக்கு போற ஒரு ட்ரெயின் ட்ரிப்ல கமாண்டோ பேர் ஒரு கொல்ல கூட்டத்துக்கு எதிராக சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.